வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 242 காண்போமா? கோபிகைகள் கண்ட கிருஷ்ண தரிசனம். தன்னை நாடி வந்த கோபிகைகளை நோக்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசத் தொடங்குகிறார். என்னுடைய வேணுகானத்தினை கேட்டு என்னை நாடி வந்த மகா பாக்யசாலிகளே, உங்களுடைய வரவு நல்வரவாகுக. உங்களை மகிழ்விப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? பிருந்தாவனத்தில் உள்ள எல்லோரும் நலம்தானே? நீங்கள் இங்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார். கோபியர்கள் எதற்கு வந்தனர் என்பதனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நன்கு அறிவார். உண்மையில் அவர்தான் தனது புல்லாங்குழலில் காதல் உணர்வு பொங்கி வரச் செய்யும் விதத்தில் இசைத்து அவர்களை அழைத்தார். கோபியர்களிடம் வேடிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணர் அவர்களிடம், நீங்கள் ஏன் இங்கே விரைந்து வந்தீர்கள்? கிராமத்தில் ஏதேனும் இடர் வந்துவிட்டதா? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். கோபியர்கள் கிருஷ்ணரின் இளம் காதலிகளாகையினால் அவரது கேள்விகள் நிச்சயம் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கும். காரணம், கிருஷ்ணரின் அழைப்பிற்கிணங்க அவருடன் காதல் லீலை புரிவதற்காகவே அவர்கள் அங்கு வந்திருந்தனர். இந்த இடமோ மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. பயங்கரமான கொடிய விலங்குகள் எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தாங்கள் இங்கு இருப்பது நல்லதல்ல. உடனே விரஜத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். இந்த இடம் பெண்களுக்கு ஏற்ற இடம் அல்ல என்று கிருஷ்ணர் எடுத்து கூறினார். உங்களை காணாது உங்கள் பெற்றோரும் புதல்வர்களும் சகோதரர்களும் உங்களை நிச்சயம் தேடிக்கொண்டிருப்பர். உங்கள் குடும்பத்தினரின் கவலைக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். இந்த பௌர்ணமி நிலவினால் ஒளி செய்யப்பட்டிருக்கும் பிருந்தாவன காட்டினை தாங்கள் கண்டுவிட்டீர்கள். மலர்கள் மலர்ந்து நிறைந்து இருக்கும் அழகை பார்த்து விட்டீர்கள். யமுனை நதியிலிருந்து வீசும் காற்றினால் இலைகள் ஆடிக்கொண்டிருக்கும் அழகிய மரங்களையும் நீங்கள் கண்டுவிட்டீர்கள். ஆகையால் இப்பொழுது சிறிதும் தாமதிக்காமல் உங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்கள் பெற்றோர்களை பேணுங்கள். உங்கள் கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுங்கள். கன்றுகளை அவற்றின் தாய் பசுக்களிடம் பாலருந்தச் செய்யுங்கள். என் மீது கொண்ட காதலினால் உங்கள் இதயங்கள் வயப்பட்டு அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். எல்லோரும் என்னிடம் பிரியமுடையவர்களாக இருக்கின்றீர்கள். தனது கணவனுக்கு பணிவிடை செய்வதிலும் அவரது உறவினர்களிடத்து அன்புடன் நடத்தலும் தனது குழந்தைகளை நன்கு பராமரிப்பதும் ஒரு பெண்ணின் மிகச்சிறந்த தர்மமாகும். தன்னுடைய கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய தர்மத்திலிருந்து தவறாதவனாக இருந்தான் என்றால் மறுபிறப்பில் நற்கதி அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒரு பெண் ஒருபோதும் அவனை புறக்கணிக்க கூடாது. பெண்கள் ஒழுக்கம் தவறுவது அதர்மமானது. அவச்சொல்லை ஏற்படுத்தும் துன்பத்தை கொடுக்கும். எனது பெருமைகளை கேட்பதினாலும் என்னை வழிபடுவதாலும் என்னை தியானித்து எனது கீர்த்திகளை நம்பிக்கையுடன் கூறுவதாலும் என் மீதான தெய்வீக காதல் வளர்ச்சி அடைகின்றது. என் அருகில் இருந்தால்தான் என் மீது தெய்வீக காதல் வரும் என்பது அல்ல. அதனால் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுக்கு எடுத்து கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதை கேட்டு கோபியர்கள் மிகவும் வருத்தமடைந்தனர். கிருஷ்ணர் கூறியதை கேட்டு கோபியர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. கிருஷ்ணரின் காலில் விழுந்து அவனுடைய கருணைக்காக கதறி அழுவதா அல்லது தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவதா என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் அவர்களினால் முடிவு செய்ய இயலவில்லை. கோபியர்கள் தலை குனிந்து நின்றனர். அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அமைதியுடன் நின்று கொண்டிருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சற்று கடுமையாக அவர்களிடம் பேசிவிட்ட காரணத்தினாலும் கிருஷ்ணரின் மீது பற்று வைத்த காரணத்தாலும் தங்களுடைய கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு பேசத் தொடங்கினர். கிருஷ்ணரின் மீது அவர்கள் அளவற்ற காதல் கொண்டிருந்தாலும் அவரை பிரிய மனம் இல்லாமல் பேசத் தொடங்கினர். கிருஷ்ணா, நீ இப்படி பேச வேண்டாம். உன்னுடைய பேச்சு எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. நாங்களாக இங்கு வரவில்லை. மனதை மயக்கும் உன்னுடைய வேணுகானம் காற்றில் தவழ்ந்து வந்து எங்களை இங்கு இழுத்து வந்தது. இன்று வரை எமது மனங்கள் இல்லற கடமைகளிலேயே மூழ்கி இருந்தன. ஆனால் தங்களுடைய குழலிசை எமது மனங்களை திருடிவிட்டது. இனி உன்னுடைய தாமரை திருவடிகளிலிருந்து ஓரடி கூட எங்கள் பாதங்கள் நகராது. அப்படி இருக்க நாங்கள் எப்படி பிருந்தாவனத்திற்கு செல்வோம்? உன்னால் திருடப்பட்ட எங்களுடைய சொத்தினை கேட்டு பெறுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். கிருஷ்ணா, விரகதாபம் என்னும் நெருப்பு எங்களை எரிக்கின்றது.
உன்னுடைய அழகிய குழலின் இசையே அதற்கு தகுந்த மருந்தாகும். கிருஷ்ணா, உன்னுடைய திருவடியை சரணடைந்தவர்களை நீ ஒருபொழுதும் கைவிடக்கூடாது. பெற்றோர்களுக்கும் கணவன்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதே தர்மம் என்று எங்களுக்கு உபதேசித்துள்ளீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே செயலை உமக்கு செய்வது விசேஷ தர்மமாகும். ஏனெனில் நீரே அனைத்தும் ஆவீர். அனைத்து உயிர்களிடத்தும் அந்த பரமாத்மாவாக இருப்பது தாங்கள்தானே. இந்த உறவுகள் எல்லாம் கர்மவினை பயன்களால் வருவது. அவற்றிலிருந்து விடுபட்டு விட்டால் எங்கள் அனைவருக்கும் உறவு தாங்கள் மட்டுமே. இதுவே என்றைக்கும் நிலையானதாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் பிறவி எடுப்பதற்கு காரணம் உம்மையே உறவாக அடைய வேண்டும் என்பதற்கே. அனைத்து தர்மங்களின் இறுதி முடிவும் உம்மை அடைவதும் உமது சேவைகளை செய்வதுமே ஆகும். உம்முடைய புன்சிரிப்பையும் கனிவான பார்வையையும் வேணுகானத்தையும் எப்படி மறப்போம்? எங்களை ஏற்காவிட்டால் எங்கள் உடலை விட்டு உமது திருவடியை அடைந்து விடுவோம். உமது திருவடி சேவையே பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். அது இங்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உன்னுடைய திருவடி சேவையை விட்டுவிட்டு இனி வேறு ஒருவருக்கு சேவை செய்ய எங்களால் இயலாது. உம்மை கண்ட பசுக்களும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் விலங்குகளும் பரவசமடைந்து அவைகளின் மேனி சிலிர்க்கின்றது. உம்மிடத்தில் மயங்காதவர்கள் உலகிலும் உண்டோ? அந்த மகாலட்சுமி தாயார் உமது திருமார்பில் எழுந்தருளி இருந்தாலும் உமது திருவடி சேவையையே விரும்புகிறார். அப்படிப்பட்ட உமது திருவடி தூசியை அடைய நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். ஆதியானவனும் புருஷோத்தமனுமான நீர் பிருந்தாவனவாசிகளை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுகிறீர்கள். உம்மிடையே இத்தனை அன்பு வைத்திருக்கும் எங்கள் மேல் உமது திருக்கைகளை வைத்து எங்களது தாபத்தை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். கோபியர்களின் நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை கேட்டு யோகேஸ்வரர்களின் ஈஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ந்து போனார். கோபிகைகளை மகிழ்விக்க நினைத்தார். கோபியர்களின் நடுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்து கொண்டார். அது காண்பதற்கு விண்மீன்களின் நடுவே இருக்கும் பூரண சந்திரனை போல் காட்சியளித்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அச்சுதன் என்ற திருநாமமும் உண்டு. அதன் அர்த்தம் தான் ஒருபோதும் தன் நிலையிலிருந்து நழுவாதவர், தன் அடியார்களையும் நழுவ விடாதவர் என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் கோபிகைகளை பார்த்தார். அவருடைய மகிழ்ச்சியால் கோபியர்கள் முகம் மலர்ந்தன. பகவான் புன்னகைத்த போது முல்லை மொட்டுக்களைப் போல் அவரது பற்கள் ஒளி வீசியது. அனைத்து கோபியர்களும் சுற்றி நின்று கிருஷ்ணரது திவ்ய லீலைகளை பாடினார்கள். நடுவில் நின்று கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைத்தார். அந்த வேணுகானம் ஒவ்வொருவரும் பாடிய பாடலுக்கு ஏற்ப இசைத்தது. வைஜெயந்தி மாலையை அணிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடன் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மகிழ ஆரம்பித்தார். பிருந்தாவனம் எங்கும் சஞ்சரித்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடன் சேர்ந்து தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கும் குளிர்ந்த மணற்பரப்பினையுடைய யமுனை நதியின் கரைக்கு வந்தார். அங்கே அவர் தமது கரங்களினால் கோபியர்களை தழுவிக்கொண்டார். கிருஷ்ணர் கோபியரது கரங்களையும் தலைமுடியையும் மேகலையையும் ஸ்தனங்களையும் தொட்டும் தமது நகங்களினால் அவர்களை கிள்ளியும் வேடிக்கையாக பேசியும் சிரித்து விளையாடியும் லீலைகள் புரிந்தார். யமுனை நதிக்கரையின் அந்த மணல் திட்டில் திவ்யமான ராச நடனத்திற்கு அனைவரும் தயாராக இருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விசேஷ கவனத்தினை தான் பெற்றுவிட்டதாக கோபியர்கள் தம்மை எண்ணி மிகவும் பெருமை கொண்டனர். ஒவ்வொருவரும் இந்த பூமியில் தானே மிகச்சிறந்த பெண் என்று தன்னை கருதி கொண்டார்கள். தாங்கள் செய்த பாக்கியத்தை எண்ணிக்கொண்டு கோபியர்கள் கர்வம் கொண்டதை கண்ட பகவான் கேசவன் அவர்களின் கர்வத்தினை நீக்கி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அவர் திடீரென்று அவர்களின் பார்வையில் இருந்து மறைந்தார். உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களை புறக்கணிக்கவில்லை. மாறாக அவர் மற்றொரு முக்கியமான சந்திப்பிற்காக கோபியர்களின் காதல் உணர்வினை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினார். தங்களுடன் இருந்து திடீரென்று மறைந்து போன கண்ணனை அனைவரும் தேட ஆரம்பித்தனர். அடுத்ததாக கோபியர்கள் செய்வது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 243 காண்போமா? நன்றி, வணக்கம்.